சில மனுஷங்க இருக்காங்க, அவங்களோட கண்ண பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். பீட்டர் மேனுவல் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஸ்காட்லாந்து ஹிஸ்டரியிலேயே மறக்க முடியாத ஒரு பேர். 1950ஸ்லாம் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு இருந்த நகரம் கிளாஸ்கோ. ஆனா யாருக்குமே தெரியல அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு மான்ஸ்டர் வாழ்ந்துட்டு இருந்தான்னு. இது ஒரு கொலைகாரனோட கதை மட்டும் இல்ல, இது ஒரு டீமனோட கதை. ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பீட்டர் மேனுவல் தி பீஸ்ட் ஆஃப் பெர்கின்ஷாவோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி த்ரில்லர் மிஸ்ட்ரிஸ் கேசஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா? அப்போ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீட்டர் மேனுவல் 1927ல் பிறக்கிறான். அவன் குடும்பமே மெக்சிகன்ல இருந்து ஸ்காட்லாண்டில் செட்டில் ஆகுறாங்க. 10 வயசுலேயே திருடுறான், 16 வயசுலேயே செக்ஷுவல் அட்டம் பண்றான். ஒரு சின்ன பையன் மாதிரி நடந்துக்காம ஒரு டீமன் மாதிரி நடந்துக்கிறான். மக்கள் நினைச்சாங்க சின்ன பையன் திருந்திடுவான்னு. ஆனா அவங்க யாருக்குமே தெரியல அது வெறும் ஆரம்பம் மட்டும்தான்னு. 16 வயசுலயே ஜெயிலுக்கு போறான் ஃபர்ஸ்ட் டைமா. அங்கதான் அவன் மாறினா, மனுஷனா இல்ல வேற ஏதோ மாதிரி. 1953ல ஜெயில இருந்து வெளியில வரான். அப்ப அவனோட கண்கள் வேற மாதிரி இருந்துச்சுன்ட்டு அதை பார்த்த மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. அவன் சிரிக்கும் போதே மக்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்றாங்க. அது ஏதோ தப்பா இருக்கும்னு, ஆனா அவங்களால சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. 1955ல ஹானாவும் ஆரான்ற பொண்ணை கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. ஆனா இவனுக்கு கிரிமினல் ரெக்கார்டு இருக்குன்றதுனால அந்த கல்யாணம் நின்றுச்சு. ஜான்வரி 2, 1956ல நியூ இயர் செலிப்ரேஷனே அப்பதான் முடிஞ்சது. அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு கொலை நடக்குது. ஆனி நெலன்ஸ், இவங்களுக்கு 17 வயசு, ஒரு நார்மல் டீனேஜ் பொண்ணு. அன்னைக்கு ஈவினிங்கே அவன் வெளியில போனான், ஆனா வீடு திரும்பல. ஈஸ்ட் கல்பிரைட் கால்ஃப் கோர்ஸ்ன்ற ஒரு இடத்துல அவளோட பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. செக்ஷுவல் அசால்ட் பண்ணி அடிச்சு கொண்டிருக்காங்க. ஆனா இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த மர்டரை பக்கா ப்ரொஃபஷனலா போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காத மாதிரி பண்ணியிருக்கான். அந்த நாளுக்கு அப்புறமே அவனோட கான்ஃபிடென்ட் ரொம்பவே அதிகமாச்சு. போலீஸ் எல்லாம் அவனை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். 1956ல அது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. வில்லியம் வால்ட் ஒரு நல்ல பிசினஸ் மேன். அவருக்கு ஒரு அழகான குடும்பமே இருந்துச்சு. அவரோட ஒய்ஃப் மரியன் 45 வயசு, அவரோட பொண்ணு விவியன் 16 வயசு, மரியனோட சிஸ்டர் மார்கெட் பிரவுன், இவங்களுக்கு 41 வயசு. இவங்க எல்லாருமே ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. செப்டம்பர் 17, 1956ல ஒரு ராத்திரியில வில்லியம் வால்ட் ஃபிஷிங் ட்ரிப்புக்கு போறாரு. வீட்டுல 3 பேரும் மட்டும் தனியா இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரியே யாரோ அந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்க, எந்த ஒரு சத்தமும் இல்லாம. மறுநாள் காலையில வீட்டு டோரை யாருமே ஓபன் பண்ணல. இதனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் வருது. சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. போலீஸ் உள்ள போனதும் அவங்க பார்த்த காட்சி ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 3 பேருமே அவங்களோட பெட்ரூம்ல சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில இருந்தாங்க. மரியனோட தலையிலேயே 2 புல்லட் பட்டு பெட்ல சாஞ்ச மாதிரி இறந்து கிடக்குறாங்க. விவியனும் மார்கெட்டும் ஹெட்ஷாட்லயே கொல்லப்பட்டிருக்காங்க. இங்கதான் பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. கில்லர் அவசரப்படலனோ அவனோட நேரத்தை ரொம்ப பொறுமையா யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவன் வில்லியம் வால்ட் வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்திருக்கான், அவங்களுடைய பொருள் எல்லாம் தொட்டு பார்த்திருக்கான், அவங்க வீட்லயே சாப்பிட்டிருக்கான், படுத்து தூங்கியிருக்கான்னு சொல்றாங்க. இவன் ஒரு மனுஷனே இல்ல, ஒரு டீமன்னு சொல்றாங்க. போலீஸ் ஃபர்ஸ்ட் யாரை சந்தேகப்பட்டாங்கன்னு தெரியுமா? வில்லியம் வால்ட் தான். எப்பவுமே பொதுவா இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்றாங்க. செப்டம்பர் 22, 1956ல அவரை அரெஸ்ட் பண்றாங்க. பெர்லினி பிரிசன்ல போடுறாங்க. ஆனா இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அக்டோபர் 2, 1956ல மேனுவலையும் அதே ஜெயிலுக்கு அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க, ஏதோ திருடிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேருமே ஒரே ஜெயில இருக்காங்க. அப்போ மேனுவல் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் வில்லியம் வால்ட்டை மீட் பண்ணி அவரை ஹாண்ட் பண்றான். உன்னோட ஃபேமிலியா யார் கொண்டான்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். அக்டோபர் 8, மேனுவல் வில்லியம் வால்ட்டோட லாயருக்கு லெட்டர் எழுதுறான். அதுல மியூச்சுவல் அட்வான்டேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். உடனே அந்த லாயரும் மேனுவலை மீட் பண்றதுக்காக ஜெயிலுக்கு போறாரு. அங்கதான் அவன் கில்லருக்கு மட்டுமே தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸ் சொல்றான். அப்பதான் போலீஸ்க்கே தெரிஞ்சது நம்ம தப்பான ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு. அப்புறமா வில்லியம் வால்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இது நடந்து 67 நாள் ஆகுது. ஜெயில இருந்ததால மக்கள் எல்லாருமே இவரை சந்தேகத்தோட தான் பார்த்தாங்க. மேனுவலை நவம்பர் 1957ல ரிலீஸ் பண்றாங்க. டிசம்பர் 8, 1957ல வேலை தேடி நியூ கேஸ்டலுக்கு போறான். அங்க சிட்னி டன், அவருக்கு 36 வயசு, ஒரு டாக்ஸி டிரைவர், அவரை ஹெட்ஷாட்லயே கொலை பண்றான். அப்புறமா டிசம்பர் 28, 1957 இசபெல் குக், இவங்களுக்கு 17 வயசு, இவங்க ரொம்ப ஸ்வீட்டான கைண்டான ஒரு டீனேஜர். ஒரு நாள் ஈவினிங் டைம்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக பஸ் ஸ்டாப்க்கு போயிருக்காங்க. அங்க பீட்டர் மேனுவல் அவளை ஃபாலோ பண்ணி செக்ஷுவல் அசால்ட் பண்ணி அவளை கொண்டு புதைச்சிட்றான்.
டிசம்பர் 31 1957ல நியூ இயர் ஈவினிங் அன்னைக்கு மக்கள் எல்லாருமே செலிப்ரேஷன்ஸ்ல இருந்தாங்க. மேனுவல் அன்னைக்கு ராத்திரியே பீட்டர் ஸ்மார்ட்டோட வீட்டுக்கு போறான். பீட்டர் ஸ்மார்ட் 45 வயசு, இவருக்கு ஒரு டாக்ஸி டிரைவர். அவங்களுடைய ஒய்ஃப் டோரிஸ் 42 வயசு, அவருடைய சன் மைக்கேல் 11 வயசு. இப்பயும் அதே மெத்தட் சைலண்டா ப்ரொஃபஷனலா கொலை பண்றான். அந்த ஃபேமிலி மொத்தத்தையும் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே கொலை பண்றான். அந்த குடும்பமே நிம்மதியா நாளைக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம்னு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது அவங்க நியூ இயர்க்கு உயிரோட இருக்க மாட்டாங்கன்ட்டு. இங்கதான் மேனுவலுடைய சைக்கோ நேச்சர் ரொம்ப தெளிவா தெரியுது. அடுத்த ஒரு வாரத்துக்கு அவன் அங்கேயே ஸ்டே பண்றான். டெட் பாடிஸ் இருக்கிற வீட்லயே இருக்கிறான். அவங்க பெட்லயே தூங்குறான், சாப்பிட்றான், டிவி பாக்குறான். அவங்க துணியை எடுத்து போட்டுக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஏன்னா லைட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு கர்டன்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருந்தான். ஜான்வரி 6 1958ல ஒரு வாரம் கழிச்சு வீட்ல இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சுது. உடனே அவன் கூலா வெளியில வந்துட்டான். அவனுக்கு கார் ஓட்ட தெரியலனாலும் பீட்டர் ஸ்மார்ட்டோடைய காரை எடுத்துட்டு போயிடுறான். பீட்டர் மேனுவல் கில்லிங்ல எக்ஸ்பர்ட் தான், ஆனா அவன் ஒரு முட்டாளும் கூட. ஏன் அப்படி சொல்றேன்னா, பீட்டர் ஸ்மார்ட்டோடைய காரை டிரைவ் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிட்டான். போலீஸ் அந்த காரை பிடிச்சிட்டாங்க. அப்புறமா பீட்டர் ஸ்மார்ட்டோட வீட்ல இருந்து மேனுவல் புது பேங்க் நோட்டை எடுத்துட்டு வந்துடுறான். அது பீட்டர் ஸ்மார்ட்டோடைய சேலரி பணம்னு சொல்றாங்க. அதுல இருந்த சீரியல் நம்பர்ஸ் எல்லாம் பேங்க் ரெக்கார்ட்ல சேவ் ஆயிருந்துச்சான். பீட்டர் மேனுவல் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த கேஷை நிறைய பப்ல யூஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் வாங்கியிருக்கான். அதுல ஒரு பப் ஓனருக்கு மட்டும் இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சதுன்னு சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. போலீஸ் மேனுவல் கிட்ட இருக்கிற கேஷ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல இருந்த சீரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இந்த கேஷ் பீட்டர் ஸ்மார்ட்டோட வீட்ல இருந்து எடுத்த அவரோட சேலரி பணம் தான்ட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஜான்வரி 14 1958ல போலீஸ் மேனுவலோட வீட்டுக்கு போறாங்க. அவன் அமைதியா இருந்தான். சிரிச்சுக்கிட்டே கதவை திறந்து என்ன வேணும்னு கேட்டான். போலீஸ் அவனோட வீட்டை சர்ச் பண்ணாங்க. அவனோட ரூம் ஃபுல்லா கிளவுஸ் கிடைச்சது, ரத்த கரை படிஞ்ச துணியும் கிடைச்சது, டோல்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அவன் ஆனி நெலன்ஸ் அப்புறமா பீட்டர் ஸ்மார்ட்டோட வீட்ல இருந்து நிறைய பொருள் எல்லாம் எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டான் போல. அதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேம் பிளே பண்றான். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மறுக்கிறான். அப்புறமா அவனோட லாயரை வர சொல்லுங்கன்னு சொல்றான். ஆனா அவனோட பேரண்ட்ஸை பார்க்கும்போது அவன் உடஞ்சிட்டான். அவங்க அம்மா கண்ணுல கண்ணீரை பார்த்த உடனே அவன் சொன்னது ஐ கில்டு தேம் ஆல். அதுக்கப்புறமா அவன் பேச ஆரம்பிச்சவன் தான் நிறுத்தவே இல்லை. டிடெக்டிவ்ஸ் எல்லாரையுமே ஜேம்ஸ் பால்ட் வீட்லயும் பீட்டர் ஸ்மார்ட் வீட்லயும் எப்படி எல்லாம் கொலை பண்ணானோ, எந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி கொலை பண்ணானோ, எப்படி உள்ள நுழைஞ்சான், எங்க நின்று ஷூட் பண்ணா, எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். போலீஸ் ஆஃபீஸரே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவன் சொல்லும் போது ரொம்ப கேஷுவலா கில்ட்டே இல்லாம கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம சொன்னான்னு சொல்றாங்க. அப்புறமா அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? ஐ என்ஜாய்ட் வாட்சிங் தெம் டை. டோட்டலா 8 பேரை கொண்டதா சொல்றான். பட் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா 8 பேருக்கும் மேல கொண்டிருக்கலாம்னு சொல்றாங்க. மே 1958ல கிளாஸ்கோ ஹைகோர்ட்ல ஸ்காட்லாந்து ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய ட்ரையலா இந்த கேஸ் ஆச்சு. மீடியா எல்லாம் போட்டி போட்டுட்டு இந்த நியூஸை கவர் பண்றாங்க. மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரே கேள்வி, இவன் எப்படி இப்படி ஒரு பர்சனா ஆனான்ட்டு. மேனுவல் கோர்ட்டுக்குள்ள வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வந்தானோ, அவன் வெளியில இருக்கிற மக்களை பார்த்து கையசைச்சானோ சொல்றாங்க. அப்ப அவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். அவனோட லாயரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவனோட கேஸ்க்கு அவனே லாயரா இருந்து டிஃபென்ஸ் பண்றான். விட்னஸ் எல்லாம் கேள்வி கேட்கறான். அவங்க சப்மிட் பண்ண எவிடன்ஸை சேலஞ்ச் பண்றான். லீகல் ஆர்கியூமெண்ட்ஸை எடுத்து வைக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் ஆக்சுவல் இன்டெலிஜென்ட் பர்சன் மாதிரியும் லா தெரிஞ்சவன் மாதிரியும் பேசுறான்னு சொல்றாங்க. ஆனா அவனுடைய அரகன்ஸே அவனை மாட்டி விட்டுருச்சு. ட்ரையல் நடக்கும் போதே விக்டமோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து ஸ்மைல் பண்றான், அவங்கள மார்க் பண்றான். வில்லியம் வால்ட் அவருடைய ஃபேமிலியை இழந்துட்டாரு, கோர்ட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ மேனுவல் அவரை பார்த்து கண்ணடிச்சான்னு சொல்றாங்க. கோர்ட்ல இருந்த ஜூரி மெம்பர்ஸ்க்கே மேனுவல் பண்றது ரொம்ப அருவருப்பா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 16 நாள் ட்ரையல் நடந்துச்சு. அதுக்கப்புறமா மே 29 1958ல தீர்ப்பு சொல்றாங்க. மேனுவல் ஒரு கொலைகாரனும் அவன் 8 மர்டர் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? You are to be taken from here to a lawful prison and from there to a place of execution where you will be hanged by the neck until you are dead. அப்ப கூட மேனுவலோட ஃபேஸ்ல ஒரு பயமும் இல்ல, ஒரு சேஞ்சுமே இல்ல. ஜூலை 11 1958ல பெர்லினி பிரிசன்ல ஏர்லி மார்னிங் 8 மணிக்கு பீட்டர் மேனுவலை தூக்கு மேடைக்கு கூட்டு போறாங்க. அப்ப கூட அவன் அழல, கஷ்டப்படல, காமா இருந்தான்ட்டு அங்க இருந்த வார்டன் சொல்றாங்க. எக்ஸிகியூஷனர் ஹாரி ஹலன் ரோப்ப மேனுவல் கழுத்துல போடும்போதும் அவன் அமைதியா இருந்தான்னு சொல்றாங்க.
அவனுடைய லாஸ்ட் வேர்ட்ஸ், டர்ன் அப் தி ரேடியோ அண்ட் ஐ வில் கோ குவைட்லி. கடைசி நேரத்துலயும் அவன் ஒரு ஜோக் சொன்னான். 8 மணிக்கு ஷார்ப்பா அவனை தூக்குல போடுறாங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அவன் இறந்துட்டான்னு டிக்ளேர் பண்றாங்க. அங்கேயே தி பீஸ்ட் ஆஃப் பெர்கென்ஷாவோட கதை முடிஞ்சது. அவன் இறந்ததுக்கு அப்புறமா 17 நாள் கழிச்சு சிட்னி டன்னை கொலை பண்ணது மேனுவல் தான்ட்டு அவங்க ஸ்டேட் கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சிட்னி டன்னுடைய டாக்ஸில மேனுவலுடைய ஷர்ட் பட்டன் ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட ஸ்காட்லாண்ட்ல பீட்டர் மேனுவலுடைய பேரை சொன்னா மக்கள் சிலர் நடுங்குவாங்கன்னு சொல்றாங்க. கிரிமினலாஜிஸ்ட் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இவன் எப்படிப்பட்ட ஒரு கில்லர்னு. சைக்கோ பார்த்தா, சோஷியல் பார்த்தா, சேடஸ்டா இல்ல எல்லாம் கலந்த மாதிரியான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டர் மேனுவலுக்கு எம்பத்தியே இல்லைன்னு, கில்ட்டே இல்லைன்னு, மனுஷங்கள்ல எல்லாம் பொருள் மாதிரி பார்த்தான்னு சொல்றாங்க. வில்லியம் வால்ட் அவருடைய மீதி உள்ள லைஃப் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இறந்துட்டாங்க. அதுக்கு காரணமும் அவர் தான் சொல்லிட்டு அவரே சஸ்பெக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. 1980ஸ்ல அவர் இறந்தப்போ கூட அவர் அந்த பெயின்லயே இருந்துதான் சொல்றாங்க. விக்டம்ஸோட ஃபேமிலிஸ்க்கு என்னதான் பீட்டர் மேனுவலுக்கு அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் திரும்பி வர போறதில்லைன்னு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொலை நடந்த வீடுகள்ல சிலதை இடிச்சிட்டாங்க, சிலதை அப்படியே விட்டுட்டாங்க. அத ஹாண்டட் ஹவுஸ்னு சொல்றாங்க. ஈஸ்ட் கல்பிரைட் கோல்ஃப் கோர்ஸ்ல ஆனி நெலன்ஸ் கொல்லப்பட்டாங்க. இன்னமும் அந்த இடம் அமைதியா இருக்கணும், ஈவினிங் டைம்ல யாருமே அங்க போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. பீட்டர் மேனுவல் யூகே ஹிஸ்டரியிலேயே மிக டேஞ்சரஸான சீரியல் கில்லர்ல ஒருத்தன். ஒரு மனுஷனால எப்படி இப்படி எல்லாம் இருக்க முடியும்னு, அவன் எப்படிப்பட்ட பர்சன்னோ இன்னமும் யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. சில மனுஷங்க இருக்காங்க, அவங்கள நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க வேற ஒரு உலகத்துல இருந்து வந்த மாதிரி நடந்துப்பாங்க. பீட்டர் மேனுவலும் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். என்னதான் இன்னைக்கும் அவன் இல்லைனாலும் அவனோட லெகசி, அந்த ஃபியர் இன்னமும் இருக்குன்னு சொல்றாங்க. இருட்டுல தனியா இருக்கும் போதோ இல்லைன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்டாலும் நீங்களும் நினைப்பீங்க பீட்டர் மேனுவலை பத்தி. இன்னும் இந்த மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ், த்ரில்லர், சஸ்பென்ஸ் ஸ்டோரிஸ்க்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.